ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்ய போகிறோம். வெண்டைக்காய் நல்லா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நிறைய ஊற்றி நல்லா வதக்கி வச்சுருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊறின துவரம்பருப்பையும் அரிசியையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட பச்சை மிளகா, நல்லா காரமாக நாங்கள் கொஞ்சம் சாப்பிடுவோம், அதனால் ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன். அது கூட சும்மா கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிட்டு இந்த வதங்கிட்டு இருக்க வெண்டைக்காயில் நல்லா நைஸாக அரைச்ச வெண்டைக்காயை இந்த மசாலாவை வந்து ஊற்றிடணும். வெண்டைக்காய் நல்லா வெந்த பிறகு தேங்காய் ஜீரகம் வச்சுருக்கேன். இதையும் நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சி அந்த வெந்துட்டுருக்க வெண்டைக்காயில் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக பசுந்தயிர் வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றி ஒரு கொதி தான் வரணும், அப்படியே இறக்கிடணும். இதுதான் வெண்டைக்காய் மோர் குழம்பு. இப்படி தான் நாங்கள் செய்வோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது உப்பு மஞ்சள் போட்டு இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் வேகணும். அட்லீஸ்ட் ஒரு பாதி வேக்காடை வெந்த பிறகு தான் அந்த நம்ம அரிசி துவரம்பருப்பு அரைச்ச கலவையை சேர்க்கணும். நல்லா வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கோன்னு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயிலையும் வதக்கியிருக்கோம். கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு. இப்போ அரைச்ச கலவையை அதில் சேர்த்து கட்டி போட்டுரும். சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க. இப்படியே நல்லா கலந்து விட்டிங்கன்னா இதில் உள்ள பச்சை வாசமும் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நல்லா வெந்துடணும். வெண்டைக்காவும் நல்லா வேகணும். இந்த அரிசி பருப்பு கலவையும் நல்லா வேகணும், பச்சை வாசனை போக. இப்போ தேவையான தண்ணி கலந்து அதை வேக வச்சாச்சு. அந்த டைமிங்கில் நம்ம தேங்காய் ஜீரகம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், தேங்காய் கலவையும் இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும், க்ரீமியாக. பசுந்தயிர் தான் வச்சுருக்கேன். அதையும் நல்லா கடைஞ்சிட்டு தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இது நல்லா வெந்த பிறகு தான் தேங்காய் ஆட் பண்ணணும். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு உடனேயே தயிர் ஆட் பண்ணிடணும். தயிர் ஆட் பண்ண உடனேயே அப்படியே முட்டையாக நுரைக்கக்குள்ளே ஆஃப் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. காய் வெந்துருச்சு சாஃப்டாக. இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்து கலந்து விட்டுக்கணும். அடிப்பிடிக்கும். கொஞ்சம் நல்ல பொறுமையான ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா, இந்த குழம்பு வந்துட்டு நாளைக்கு இருந்தால் கூட கெட்டு போகாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு மாதிரி மறுநாளும் சாப்பிட்லாம். இந்த மோர் குழம்புல பச்சை தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றிருக்கோம், மோர் சேர்த்துருக்கோம், புளிச்சிரும், அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதுமாரி நல்லா தேங்காய் கொதி வந்துட்டுருக்கக்குள்ளே நல்லா கடைஞ்சி வச்சுருக்க தயிரை ஊற்றி அப்படியே ஒரு பொங்கு தான் வரணும். அப்படியே ஆஃப் பண்ணிடணும். நல்லா லெமன் எல்லோ கலரில் இருக்குது. எனக்கு மூடு மாறிடுச்சு போல் இருக்குது. வேறு கலரில் இருக்குது. கேமரா மூடு. இது பாருங்கள், நுரைக்குதுங்களா? நுரை வருது பாருங்கள். அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணி எடுத்து ஊற்றி மூடிடணும். தேங்காய் நல்லா காய வச்சுருக்கோம். இல்லை ஃபஸ்ட்டு வெந்தயம், அப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய் 2, அப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை. அவ்வளோதான். அப்படியே இந்த குழம்புல ஊற்றி அப்படியே மூடிடணும். இந்த மணம் போயிடும். அதனால் அதுக்குள்ளே மூடி வச்சிட வேண்டியதான். பாருங்கள், அருமையான மணமான மோர் குழம்பு தயார். தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் நல்ல மணமாக இருக்கும். முடிஞ்சளவு தேங்காய் எண்ணெயில் தாளிங்க. நாளைக்கு ஒரு சூப்பர் ரெசிபியில் பார்க்கலாம். வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் சொல்லுங்கள். இந்த மோர் குழம்பு வந்து சேப்பங்கிழங்கு, பூசணிக்காய், நீர்காய்கறிகள் எல்லாமே சவ் எல்லாத்துலேயுமே வைக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த மோர் குழம்பு. நான் இன்றைக்கி வெண்டைக்காயில் வச்சுருக்கேன். நீங்கள் புதுசாக ஏதாவது காய் போட்டு வச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.